ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆமை சிலர் பைபிளில் நான் கண்டு கொண்ட 2 கூட்ட விசுவாசிகளை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு கூட்டம் காகம், எத்தனை தான் கேட்டாலும் காகம் என்ன செய்யும்? காகம் என்ன செய்யும்? சரிபடாது. ஆனால் புறாவை போல் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? சரிபடுவாங்க. சபையில் இப்படி 2 கூட்டம் உண்டு. காகம் வரப்பள்ளவங்க என்ன செய்வாங்க? ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வேணும்னா வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க, இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. புறாவை போல உள்ளவங்க அப்படி அல்ல. பிராவை போல உள்ளவங்க என்ன? இப்படி பிராவானது என்ன செய்தது? பேழைக்குள்ள வரத்தும் அது கரெக்டா வந்து போய்கொண்டே இருந்தது. எல்லா ஆராதனைக்கும் வரணும், எல்லா ஆராதனையில போகணும். அப்படி ஒரு எண்ணம் யாரை போல உள்ளவங்களுக்கு வரும்? பிராவை போல் உள்ளவர்களுக்கு வரும். அதான் காகத்துக்கும் புறாவுக்குள்ள வித்தியாசம் அதுதான். அப்ப நீங்க கேட்கணும், நான் காகமா நான் புறாவா? இல்லையா? நான் காகமா நம்ம புறாவா? அதை நம்ம தான் தீர்மானிச்சுக்கிடணும். ஆனா இங்க பைபிள் சொல்லுகிற போது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று நான் நம்புகிறேன். நம்புறியா? கர்த்தரை தேடுற உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். நம்புறியா? நம்பணும். அதுக்காக வியாதி வராதுன்னு பிரசங்கம் பண்ணல, நெருக்கங்கள் வராதுன்னு பிரசங்கம் பண்ணல, பிரச்சனைகள் வராதுன்னு. ஆனா என்ன வந்தாலும் ஒன்னு அவர் என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. என்ன வந்தாலும் உன்னை கைவிடாம இருக்கணும்னா நீயும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரை தேடணும். ஆமென். முழு இருதயத்தோடு தேடணும், முழு ஆத்துமாவோடு தேடணும். ஆண்டவரை தேடுவது என்பது அரைகுறையான வேஷங்களோடு, அரைகுறையான ஆத்துமாக்களோடு, அரைகுறையான எண்ணங்களோடு அல்ல. வைத்தன் சொல்லுகிறான், என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். ஆண்டவரை தேடுவது உங்களுக்குள்ள ஒரு முழு இருதயம் இருக்கணும். முழு இருதயம். சிலர் பாஸ்டர்மாருக்கு பயந்தே சர்ச்சுக்கு வருவாங்க. எப்படி? சிலர் வருவது அப்படி, பாஸ்டர்மாருக்கு பயந்து. அப்படி பாஸ்டர்மாருக்கு பயந்தோன்னு சர்ச்சுக்கு யாரும் வரண்டா. கர்த்தருக்கு பயந்தா மட்டும் சர்ச்சுக்கு வரணும். ஆமென். யாருக்கு பயந்து சர்ச்சுக்கு வரணும்? சிலர் சொல்லணும், நீ பாஸ்டர் வீட்டில் கேட்டா என்ன சொல்ல பற்றும்? ஆமென், போவோம். அப்படியெல்லாம் யாரும் வரக்கூடாது. புரிஞ்சுதா? சிலர் என்ன கேட்டாலும் கர்த்தருக்கு பயப்படுறது கிடையாது, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறது கிடையாது. எத்தனை சத்தியம் கேட்டாலும் செவடம் காதல சங்கெடுத்து ஊதுனா எப்படியோ அப்படி இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்த்தா, நம்ம நிறைய பேரை பார்த்தா புரியுது. ஏதாவது ஒரு சின்ன அவங்களுடைய காரியங்கள், அவங்களுடைய இது இருந்தா அன்னைக்கு எதை கட் பண்ணுவாங்க? ஆராதனையை கட் பண்ணுவாங்க, ஆண்டவரை தேடுவதை கட் பண்ணுவாங்க. ஆண்டவருக்கு முதல் தான் நான் சொன்னேன் இல்லையா? ஆமா, ஒரு சின்ன ஜலதோஷம், சின்ன ஒரு வலி, சின்ன ஒரு இது வந்தா போதும், அன்னைக்கு தேடுவது கட்டு. ஆண்டவர் பாப்பாரு, கொஞ்ச நாள் வச்சுக்கோ தாரேன். அப்போ பைபிள் தெளிவாய் சொல்லுகிற அந்த காரியத்தை பாருங்கள். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்கள் அவரை தஞ்சமானவர். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஆனா உலகத்துல நம்ம யாருக்கு என்ன செய்தாலும் நம்மளை கைவிடுவாங்க, ஆனா ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். உலகத்துல என்னதான் யாருக்கு செய்தாலும் சொல்லுவாங்க, செய்கிற வேலையில தான் சொல்லுவது போல கர்த்தர் அப்படிப்பட்டவர். நீ அவரை தேடிக்கொண்டிருந்தா நிச்சயமா உன்னை கைவிட மாட்டார். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆண்டவருடைய பிள்ளையே, நீ உண்மையாய் என் ஆண்டவரை தேடினா ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. நான் ஆண்டவரை உண்மையா தேடினா என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். நீங்க புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு ஆண்டவரை தேடாம அநேகர் வாழ்வதை நம்ம பார்க்கிறோம். நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகள், நம்முடைய சொற்ற உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் ஆண்டவரை தேடாம ஆமை உலகத்தை தேடி, உலகத்துள்ளவைகளை தேடி ஆமை நம்ம நினைக்கிறோம், ஐயோ இப்படியெல்லாம் தேடுறார்களே. ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன், அப்படி தேடுகிறவர்கள் ஒரு நாள் கைவிடப்படுவார்கள். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர்
கைவிட மாட்டார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், இந்த பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை. ஆதலால் வாசிக்கலாம், ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய நாமத்தை அறிஞ்ச நீங்க என்ன செய்யணும்? அவரை நம்பி இருக்கணும். ஏற்ற காலத்துல எல்லாம் தந்து உங்களை நடத்துவார். நம்ம நம்பிக்கை அதுதான். எடுத்துக்கோ, பிடிச்சுக்கணும்னு சிலப்பம் கிடைக்காது. ஆனா நீ நம்பி இருந்து பாரு, கர்த்தர் தருவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை நம்பி இரு, அவர் தருவார். ஆமா, வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை நீங்கள் தெளிவாக வாசிக்கும் போது, உமது நாமத்தை, நாம யாருடைய நாமத்தை அறிந்தவர்கள்? இயேசுவின் நாமத்தை அறிந்த நாமம் என்ன செய்யணும்? யாரை நம்பி இருக்கணும்? அவரை நம்பி இருக்கணும், இயேசுவை நம்பி இருக்கணும். நீங்க இயேசுவை நம்பி இருந்தா அவர் உங்களுக்கு எல்லாம் தருவார். தருவாரா தரமாட்டாரா? தருவாரா தரமாட்டாரா? அவரை தேடுங்க, அவரை நம்பி இருங்க. ரெண்டு காரியம். அவரை தேடுங்க. அவரை தேடாம இருந்தா நீங்க நினைக்க சொல்லலாம், தேடாம இருக்கிறவனும் இப்படியொക്കെ இருக்கிறான், கொஞ்ச காலம் போகட்டும், அப்போ பார்த்துக்கிடலாம். நம்ம இப்போ சொல்லலாம் இல்லையா, ஓ அவங்க சர்ச்சுக்கு வரதில்லை, அவங்க சரியாக ஆராதனைக்கு வரதில்லை, அவங்க சொந்தக்காரங்க வந்தால் அங்கே வீட்டில் கிடப்பாங்க, வேறு ஏதாவது வந்தால் வீட்டில் கிடப்பாங்க, இல்லைன்னா வேறு எதுனா கல்யாணம்னா கல்யாண வீட்டுக்கு போவாங்க. ஆனால் நான் மட்டும் அப்படி. ஆனால் நீ கரெக்டாக வாரேன்னா அவனுக்கு உனக்கு வித்தியாசம் ஒரு நாள் தெரியும். ஆமே, சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லு. நிச்சயமாக வித்தியாசம் ஒரு நாள் தெரியும். நம்ம யாரை தேடுறோம்? ஜீவன் உள்ள தேவனை தேடுகிறோம். அவன் பைபிள் பக்தர் சொல்லுகிறான், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை இன்னைக்கு உனக்கு சொல்றேன், கர்த்தரை தேடுற உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அவரை நம்பி இருக்கிற உங்களை வெட்கப்படுத்தாதபடி தேவன் நடத்துவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த இரவு எத்தனையோ பேர் தேடாம வீட்டில் இருக்கும்போது நாம தேடி வந்திருக்கிறோம். நம்ம நம்பிக்கை என்ன? அவரை தேடின அவர் என்ன கைவிட மாட்டார். அடுத்து சொல்லப்படுது, உமது நாமத்தை, நம்ம எந்த நாமத்தை? இயேசுவின் நாமத்தை அறிந்த நீங்க வேற யாரையும் நம்பி இருக்காதீங்க, கர்த்தர் நம்பி இருங்க. வேற யாரையும் நம்பி இருக்காதீங்க. பாஸ்டர் நம்பி இருக்காதீங்க, இன்னொரு விசுவாசியை நம்பி இருக்காதீங்க, சகோதரன் நம்பி இருக்காதீங்க, சகோதரியை நம்பி இருக்காதீங்க, யாரையும் நீங்க நம்பி இருக்காதீங்க. அந்த கர்த்தரை நம்பி இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். உங்களை மகிழ்ந்து களி கூறும்படி செய்வார். உங்க சஞ்சலம் நீங்கும், உங்களுக்கு சந்தோஷம் வரும். அவரை தேடுனா, நான் இந்த ஆண்டு வாக்குத்தத்தத்தில் சொன்னேன், அவரை தேடணும், அவரை விசுவாசிக்கணும், அவரை நம்பணும், அப்பந்தான் இந்த வாக்குத்தத்தை நிறைவேறும்னு சொன்னேன். இங்க பக்தன் சொல்லுகிறான், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை, உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய நாமத்தை அறிந்தவர்களை, ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களை அவரை நம்பி இருங்கள். உங்கள் நம்பிக்கை சொல்லுங்க, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, கர்த்தரை நம்பி இருந்தா, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை நம்பி இருந்தா என் நம்பிக்கை வீண் போவாது. அப்படியே கருத்தை வச்சுட்டு சொல்லுங்க, கர்த்தரை நம்பி இருந்தா என் நம்பிக்கை வீண் போகாது. அதை நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே நீங்க கர்த்தரை நம்பி இருங்க, உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஏற்ற காலத்துல ஆசீர்வாதமான மழை உங்க மேல பெய்யும். ஆமென். அந்த ஆசீர்வாதமான மழையை உங்க மேல பெய்ய பண்ணி உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார் தேவன் தாமே. இந்த வார்த்தைகளினால உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாய் சம்பூரணமாய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.